So guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம். சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டோம். எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பைக்ல ஒரு சின்ன ஆர்டிஓ ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இங்க வேற என்ன பண்ண போறோம்னா இப்போ உடனே எடுத்துட்டு போவோமான்றது டவுட் தான். அந்த ஆர்டிஓ ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா உடனே வந்துட்டு பைக்கை சென்னை எடுத்துட்டு போயிடலாம். மேபி முடிக்க முடியல அப்படின்னா வந்துட்டு நம்மளோட RC390 நெக்ஸ்ட் வீக் ஆர் இன்னொரு 10 டேஸ்ல வந்து எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஃப்ரைடே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நைட் இப்பதான் வந்து இங்க சேர்ந்தேன். March 8 இன்னைக்கு. March 9 வந்துட்டு நம்ம போயிட்டு நம்மளோட பைக்கை எடுத்துட்டு நேரா போய் சர்வீஸ் விட போறோம். நான் என்ன பண்றேன் போறேன்றது மட்டும் இந்த வீடியோல இருக்காது. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும் இந்த வீடியோ. அதனால மறக்காம எல்லாரும் ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்கலாம். சும்மா பைக்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ற விஷயம், அதை பத்தினது, கொஞ்சம் அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோல சொல்லுவேன்னு நம்புறேன். ஒரு வேளை மார்னிங் மறந்துட்டேன்னா கூட ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் வண்டியை சர்வீஸ் விட போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பைக் வாங்கின இடத்துல நமக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அங்கே ஒரு சர்வீஸை வந்து இப்போ நம்ம விட போகிறோம். நான் என்ன ஏதுன்றதை பைக் கிட்ட போயிட்டு காலையில் உங்களுக்கு காமிச்சு பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பைக்கை பார்க்கணும்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படியே இந்த வ்ளாகில் காலையில் எந்திரிச்சு போய் உங்களுக்கு பைக்கை காட்ட போகிறேன். எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து எல்லாத்தையும் காட்ட போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப வளருவேன். இந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங்காக அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், போன விளாக்ல வந்துட்டு ஹெல்மெட் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்மெட்டை நம்ம இப்போ காமிச்சிடலாம். இதுதான் ஹெல்மெட். இது வந்து என்ன மாடல் ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சர்ல இருந்து XPHP எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடெட் எடிஷன் ஹெல்மெட் இது. பட் ஆனால் லிமிடெட் எடிஷன்ல எல்லாருமே வச்சிருக்காங்க. நான் வாங்கும் போது இது லிமிடெட் எடிஷன் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து என்னன்னு தெரியல, இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால வந்து நான் வந்து இதை தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தனால லிமிடெட் எடிஷன் கிடைக்காது. நான் தேடினப்பையும் 2-3 கடையில கிடைக்கல கோயம்புத்தூர்ல. ஸோ வந்து 7,000 சொன்னாங்கன்னு வாங்கிட்டேன். பார்த்தா இப்போ இந்த ஹெல்மெட் 6,500 ஆர் இன்னும் ஒரு 300-200 குறைச்சி கொடுத்தீங்கன்னா 6,000 கூட கிடைக்குது போல. நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், கொஞ்சம் ஜிகுன்னு. அப்புறம் இங்க பாருங்களேன், இங்க ஒரு பையன் இருப்பாருல்ல, ஒரு பையன் இருப்பான். இந்த பையன் அந்த இதில் அந்த கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த ஹெல்மெட் தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டேன். இதை ரோட் அப்பியரன்ஸில் போட்டுட்டு நான் ஓட்டும் போது இருக்க வீடியோ ஏதாச்சும் ஒன்று நான் எடுக்கும் போது ஆட் பண்ணுறேன். இல்லைனா என்ன அடுத்து ஃபுல்லாக கண்டினியூவாக விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வரதான் போகுது, அதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம போய் மார்னிங் நம்ம பைக்கை எடுக்கும் போதோ ஆர் எடுக்கிறதுக்கு கிளம்பி போக நான் வந்து விளாக் பண்ணுறேன். கைஸ் வந்தாச்சு இங்கே. இப்போ வந்து வண்டி நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ அப்படியே காமிக்க வேண்டியதான். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, இப்படி அப்படியே வீடியோக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி. வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. அப்படியே வாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த நிலமையில தான் இருக்குது நம்ம வண்டி. இப்போது இன்னும் எடுத்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நான் என்னென்ன இன்னைக்கு பண்ண போகிற ஒர்க் அப்படின்றத சொல்கிறேன். வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி பல வீடியோலேயே. ஸோ கைஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போது நான் என்னென்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி சர்வீஸ் எடுத்துகிட்டு போய் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். 0.5 வச்சுப்போம். இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, இதில் வந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு ஷேக் தெரியலாம். அந்த ஷேக் வந்து அதுக்கு வந்து ஏதோ புஷ்ஷு இது பண்ணோம், அது மாற்றணும். அதுக்கப்புறமேட்டு வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது, எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கூலண்ட்டு தான் இருக்கா, கூலண்ட்டு பார்க்கணும், லெவல் செக் பண்ணணும். ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு 1 வீக்கில் அப்படின்றனால. மெயினான வேலை வந்து த்ரெட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த டயர் அக்கர், இன்னும் கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிறேன். இதில் வந்து இங்கே ஒரு போல்ட் வருதா, இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு போல்ட் வரும், இந்த பக்கமும் ஒரு மாதிரி போல்ட் வருதா. இந்த 2 போல்ட்டும் வந்து மர போயிடுச்சு, அதாவது உள்ளே வந்து சுற்றுது நட்டு. இப்போ நான் வந்து லைட்டாக வந்து இது போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து த்ரெட் ஷாப்பில் த்ரெட் போட முடியுமா இல்லை என்ன பண்ணலான்றது அந்த சர்வீஸ் சென்டரில் பைக் வாங்கின இடத்துல கேட்க வேண்டியதான். கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அது ஒன்று பண்ணோம். மீதி அப்புறம் ஜென்ரலாக சர்வீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் காமிச்சிட்றேன். ஆன் பண்ணுவோமா, இப்படி வச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து வண்டியில் கை வைக்கிறோம். ஓகே வச்சுக்கலாம். ஓகே, பெட்ரோலும் கிட்டத்தட்ட எவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா.
ஓகே, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட்டு எப்பயுமே வந்து பைக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஐடியலில் விடணும். ஸோ அதனால தான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஐடியலில் விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ல, அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி போயிருந்தால் வந்துட்டு பைக்குக்கு த்ரெட்டு போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எப்படி என்ன ஏதுன்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியில் டயர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி டயர் வந்து இன்னும் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். பின்னாடி டயர் வந்து கிராண்ட் நியூவாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். ஸோ நான் இப்படியே இந்த வண்டியை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கடைக்கு போயிட்டு டீலர் ஷாப் போயிட்டு அவங்ககிட்ட சர்வீஸ் விட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. ஸோ கைஸ், மெக்கானிக் ஷாப் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. எதனால் வந்துட்டு அதெல்லாம் வ்ளாக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு 2-3 வேலையாக தான் போயிருந்தோம். அந்த ஸ்பீடோ மீட்டர் அது ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ அதை வ்ளாக் பண்ணல. கம்முன்னு இருங்கப்பா, நானே வ்ளாக் இப்போ தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த டயர் அக்கர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக சென்னை போயே பண்ணிக்கலாம், எதுக்காச்சும் அதை இதை கழட்டும் போது. ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு அதை கழட்ட வேண்டாம், அது கரெக்டாக லாக் ஆகி தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டான். ஸோ தேர்ட் என்ன பண்ணோம்னா, வண்டியில் கூலண்டும் இன்ஜின் ஆயிலும் செக் பண்ணோம். இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். இன்னும் ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டலாம். கூலண்ட் வந்துட்டு டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த vlog எப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வேறு ஏதாச்சும் இருந்திருந்தா நான் அதை vlog எடுத்திருப்பேன். எதுவுமே இல்லைன்றனால அப்படியே முடிச்சாச்சு. ஸோ இந்த இதில் எக்ஸாஸ்ட்டு வண்டியை பார்த்தது இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ நாளைக்கும் எங்கேயாச்சும் நான் வெளில போவேன், அதை முடிஞ்சால் vlog பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பாய்.